நண்பர்களே, நீங்க இந்த Zoom பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயும் சரி, டேப்லெட்லயும் சரி பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறீங்கன்னா Zoom மட்டும் இல்லங்க. Zoom எதுக்காக இந்த அளவுக்கு பிரபலமா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு COVID-19 அதாவது பெண்டமிக், அதாவது இந்த தொற்று நோய் பரவுது பாத்தீங்களா? சோ அந்த தொற்று நோய்க்கு இடையில எல்லா ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா ஆபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வீட்டிலேயே முடங்கி இருக்காங்க. சோ அதுக்காக இந்த Zoom வந்து எப்படியோ கடந்தது. அப்படியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து வாங்கியிருக்கு சொல்லலாம் இந்த Zoom வந்து பெரும்பாலும் யார் பயன்படுத்துறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்களில் பயன்படுத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற பேரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம உள்ள போக வேண்டாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zoom மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாங்க கூகுளோட ப்ராடக்ட் கூகுள் மீட். இந்த கூகுள் மீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. Zoom நம்ம பார்க்கலாம் மார்க்கெட்டில். அதே மாதிரி கூகுளோட கூகுள் மீட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் கூகுள் மீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கூகுள் மீட்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ பயன்படுத்தாதவங்க இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல கூகுள் மீட்டை இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்க கூகுள் மீட்டை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ முதல்ல வந்து கடைசி நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுள் மீட்டை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயிலில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலில் இந்த கூகுளோட மீட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூகுள் மீட்டை பயன்படுத்த முடியும். இல்லை நான் வந்து ஜிமெயிலில் போயிட்டு கூகுள் மீட்டை நான் பயன்படுத்த விரும்பலை, அதுக்கு பதிலாக என்னுடைய ஃபோன்லேயே தனியாக நான் வந்து கூகுள் மீட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜிமெயிலில் இந்த கூகுள் மீட் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கணும். நீங்க ஜிமெயில்ல போயிட்டு அந்த கூகுள் மீட்டை நீங்க டிசேபிள் பண்ணலாம், இல்லனா எனேபிள் பண்ணலாம். ரெண்டு விஷயங்களை நீங்க பண்ண முடியும். அதான் உண்மை. சோ இப்போ என்ன பண்ணுவோம், ஜிமெயிலுக்குள்ள போயிட்டு அந்த கூகுள் மீட் எப்படி நம்ம எனேபிள் பண்றது, எப்படி ஆஃப் பண்ற எல்லா விவரங்களையும் வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கூகுள் மீட்டை போன்ல இன்ஸ்டால் பண்ணாமலே எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய இந்த ஜிமெயிலை வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு டேப் இருக்கும். மெயில்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கப்புறம் மீட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த மீட்டிங்கிற டேபை வந்து நீங்க டைப் பண்ணி உள்ள போங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூ மீட்டிங் இருக்கு, ஜாயின் வித் கோட் இருக்கு. இந்த ஜாயின் வித் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது கூகுள் மீட்ல கிரியேட் பண்ண அந்த கோடை ஷேர் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜாயின் வித் கோட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நீங்க டைப் பண்ணி அந்த கோடை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அவரோட நீங்க இணைஞ்சிடலாம் ஆன்லைன்ல. அதுவும் இல்லாம நீங்க புதுசா ஒரு மீட்டிங்கை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூ மீட்டிங் அதை நீங்க டைப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கெட் அ மீட்டிங் லிங்க் டு ஷேர். சோ இதை நீங்க டைப் பண்றது மூலமா ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். அந்த லிங்கை நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும், யாரோட நீங்க தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. கெட் அ மீட்டிங் லிங்க் டு ஷேர் அதை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் உருவாயிருக்கு. இந்த லிங்க் வந்து நீங்க காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ மெசஞ்சர்ல நீங்க ஷேர் பண்ணலாம். அது இல்லாம ஷேர் இன்வைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க டைப் பண்றது மூலமா கூட நீங்க ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நியூ மீட்டிங்ல மறுபடியும் நம்ம டைப் பண்ணுவோம். இதுல ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்க டைப் பண்றது மூலமா நீங்க இன்ஸ்டன்ட்டா வந்து யாரோடையாவது நீங்க வந்து மீட்டிங் பண்ண முடியும் இருக்காங்க. அதே மாதிரி ஷெட்யூல் இன் கூகுள் கேலண்டர். நீங்க கூகுள் கேலண்டர் அப்ளிகேஷன் உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல போயிட்டு நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த டேட்ல வந்து கூகுள் மீட்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அது மூலமா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வழக்கம் போல நீங்க கூகுள் மீட்டிங்ல இருந்து நீங்க உங்களுடைய நண்பரோட ஆன்லைன்ல நீங்க கான்ஃபரன்சிங் தொடங்கலாம். சோ இந்த ஒரு 3 விஷயங்களை வந்து இதுல கொடுத்துருக்காங்க. தேவையில்லை அப்படிங்கும்போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் வித் கோட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நம்ம டைப் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கோட், அதாவது உங்க நண்பர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண அந்த கோடை நீங்க இதுல என்டர் பண்ணி மேல ஜாயின் ஒரு பட்டன் வரும். உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், சும்மா இந்த இது அடிக்கிறேன். ஜாயின் ஒரு இது வந்துச்சு பாத்தீங்களா பட்டன், அதை நீங்க டைப் பண்றது மூலமா அவரோட நீங்க கூகுள் மீட்ல வந்து ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். சோ இது ஒரு மெத்தட். இது வந்து டிஃபால்ட்டா உங்களுடைய ஜிமெயில்ல இருக்கு கூகுள் மீட். சோ இது வேண்டாம், இதை நான் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ண, டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை நீங்க டைப் பண்ணுங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா பாட்டம்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டைப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜிமெயில்ல நிறைய இமெயில் ஐடி யூஸ் பண்றேன். அதுல நீங்க எதுல வந்து நீங்க அந்த கூகுள் மீட்டை வந்து டிசேபிள் பண்ணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. எந்த இமெயில் ஐடியில நீங்க உள்ள போறீங்களோ பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் மீட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த பாருங்க மீட் பாத்தீங்கன்னா ஷோ த மீட் டேப் ஃபார் வீடியோ காலிங். பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல வந்து ரைட் டிக் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த மெயிலுங்கிற டேப் இல்ல, அதே மாதிரி மீட்டுங்கிற டேப் இல்ல. சோ இப்படி நீங்க கூகுள் மீட்டை பயன்படுத்தலாம், டிசேபிள் பண்ணலாம். பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய ஜிமெயில் மூலமா. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ கூகுள் மீட்டை ஜிமெயில்ல பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கொடுக்கலங்க, கூகுளே கொடுத்துருச்சு ஜிமெயில்ல வேணுமா வேண்டாமான்னு.
எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.